என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் உடல் நலன் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். உடலே கோயில், அதில் நமது மனமே தெய்வம் என்கிறார்கள் நமது சித்தர்கள். சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது என்கிறார்கள். அந்த சுவர் என்பதே அவர்கள் உடலைத்தான் குறிக்கிறார்கள். அந்த உடலை நாம் பத்திரமாக பேணி பாதுகாக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். உடல் ஆரோக்கியமே மன அமைதியை தரும். நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையே ஆரோக்கிய உடலை மையமாக வைத்துத்தான். அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து தொலைவில் உள்ள காடு களரிகளுக்கு மாடுகளை ஓட்டிச் செல்வார்கள். ஏர்பூட்டி வயலை உழுவார்கள். மணிக்கணக்காய் நடந்தபடியே இருப்பார்கள். ஏற்றம் இறைப்பது, மண் கொத்தி போடுவது என எல்லா வேலைகளிலும் ஒரு உடற்பயிற்சி முறை இருக்கும். நல்ல காற்றை சுவாசித்தார்கள். பெண்களை எடுத்துக்கொண்டால் காலையிலேயே எழுந்து கிணற்றடிக்கு சென்று நீர் இறைத்து குடங்களில் தூக்கி வருவார்கள். நெல், கேழ்வரகு, கம்பு என குத்தி போடுவார்கள். இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு பயிற்சி முறை நமக்கு மறைமுகமாகவே இருந்தது. உழவு காலங்களை தவிர்த்து ஓய்வு நேரங்களை எடுத்துக்கொண்டால் கபடி, சிலம்பம் ஆடுவார்கள். பெண்கள் கும்மியாட்டம் ஆடுவார்கள். இப்படியாய் எல்லாவற்றிலும் உடல் ஆரோக்கியத்தை காத்து வந்தார்கள். இன்று அரசு மருத்துவமனைகள் முதல் தனியார் மருத்துவமனைகள் வரை எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் பெருகி வருகிறது. விதவிதமான நோய்கள். நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கை கூடியபடியே இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்த நோய் என்பதெல்லாம் 100-ல் ஒருவருக்குத்தான் இருந்து வந்தது. மாரடைப்பு என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து வந்தது. ஆனால் இன்றைய நிலை 100க்கு 60% பேர் சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கெல்லாம் காரணம் நமக்கு உடற்பயிற்சி குறைந்து போனதுதான். சராசரி 40 வயதுக்கு மேல் ஏதோ ஒரு நோயை மனிதன் தூக்கிச் சுமக்கிறார். நம் முன்னோர்கள் காத்து வந்த யோகா போன்ற பயிற்சிகள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி மட்டுமே எடுத்துச் சொன்னது. ஆரோக்கியமாக வாழ யோகக்கலை வழி சொன்னது. இன்று எல்லாவற்றையும் மறந்தோம். அதன் பயனை இன்று நோய்கள் பெற்ற சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். இது உண்மையா? அரங்கத்திற்கு வந்து நம்மோடு தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய நாச்சால் அவர்கள் இயற்கை வாழ்வியல் நிபுணர், பெருமதிப்பிற்குரிய ஐயா பொன் அன்பரசன் அவர்கள் YMCA உடற்கல்வியியல் கல்லூரியினுடைய துணை பேராசிரியர், பெருமதிப்பிற்குரிய தவ ஆசான் தனசேகரன் அவர்கள் யோகா வர்மக்கலை நிபுணர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்கள் தென் சென்னை மாவட்ட தலைவர், காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய கராத்தே சங்கத்தினுடைய தலைவர். அண்ணா தியாகராஜன் அண்ணா, நீங்க சொல்லுங்க, நீங்க சிறு வயதிலிருந்தே இந்த வீரக்கலையான கராத்தேயை கற்று உங்க பேருக்கு முன்பே கராத்தே என்கிற ஒரு அடைமொழியை நீங்க பெற்றிருக்கிறீங்க. உலகில் பல்வேறு நாடுகளுக்கு இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பயணம் செய்து பல போட்டிகளை நடத்தி இருக்கிறீங்க. இங்கே நமது மண்ணிலும் கூட பல விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு நமது மக்கள் வந்து எல்லா கோயில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் போய் கடவுளை எனக்கு கைகாலுக்கு நல்ல சுகத்தை கொடு என்றுதான் வேண்டிக்கிறத நம்ம பாக்குறோம்.
அந்த கைகால்களை நமது மக்கள் சரியாக பராமரித்து பாதுகாத்து வைக்கிறார்களா? இப்ப என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க மதர் ரொம்ப படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்க. எங்க ஃபாதர் வந்து ஒரு கராத்தே மாதிரி கொரியன் டேக்வாண்டோ கலையில கத்துந்தார் மலேசியால. அவர் தான் கராத்தேல கத்துக்கணும், ஒரு ஆக்டிவா இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், மைண்டுக்கு ஆக்டிவா இருக்கணும், பிசிக்கல் இருக்கணும். ஃபாதர் சைடு இருக்குது. மதர் சைடு எஜுகேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா 4 மணி 5 மணிக்கு ஒரு டியூஷன், 6 மணில இதெல்லாம் ஒரு டியூஷன்ல இப்ப அந்த மாதிரி ஒரு வந்துருச்சு. இப்ப சோ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்கணும். எஜுகேஷன் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பயிற்சி முக்கியம். ஏதோ ஒரு பயிற்சினா ஒரு விளையாட்டு துறையில நம்மளுக்கு முக்கியம். விளையாட்டுல வரும்போது சின்ன வயசுல வந்து ஏதோ ஒரு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த நாங்க இருக்கிற பீரியட்ல நமக்கு தெரியும். உங்களுக்கு அவ்வளவு கம்ப்யூட்டரோ அந்த ஒரு பேஸ்புக்கோ அந்த சாட்டிங்கோ அதெல்லாம் இல்ல. சோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமா இருக்கிறது ஒரு ஸ்போர்ட் தேர்ந்தெடுப்போம். நம்ம கிராமத்துல நம்ம கபடி விளையாடுவோம், இல்லாட்டி கிட்டு விளையாடுவோம் நம்ம. சோ சிட்டிக்கு வந்துட்டா நம்ம ஏதோ ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுப்போம். மேக்சிமம் நம்ம ஊர்ல கிரிக்கெட் வந்து மதம் சொல்லுவாங்க, ரிலிஜன். சோ அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும். சோ இந்த கலையை கத்துக்கிட்டதுனால நம்ம ஒரு பெரிய ஒரு இருக்குது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டா கூட நான் எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் நான் டயபெட்டிக் தான். 20 இயர்ஸ் நான் வெளியே தெரியாது யாருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நான் இந்த எனக்கு அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து அந்த டயபெட்டிஸ் யூ ஹேவ் டு லிவ் வித் த ப்ராப்ளம் ஆர் ட்ரீட் த ப்ராப்ளம். அவ்வளவுதான். மெடிகேஷன், டயட் அண்ட் எக்ஸசைஸ் 3 போகணும். இந்த கராத்தே கலையை தாண்டி நம்ம வந்து டெய்லி வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் என்ன வேலை இருந்தா கூட நான் ஒரு 1/2 hour ஸ்பீட் வாக் பண்ணிடுவேன். சோ நம்மளுக்கு கேலரிஸ் பர்ன் ஆகும். நம்மளுக்கு இன்னும் 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணனா நம்மளோட ஃபேட் பர்ன் ஆகும் நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். பேரண்ட்ஸுக்கு அப்பதான் வந்து யூத்தோட அவங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து யூத்ஃபுல்லா இருக்கணும். அவங்க எந்த வேலை வேணா செய்யட்டும். அவங்க இந்த ஒரு அடிஷனலா ஏதோ ஒரு ஸ்போர்ட் எடுத்து இந்த விளையாட்டுத்துறை கான்சென்ட்ரேட் பண்ண அவங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு இதுல வந்து எந்த விளையாட்டுனா கூட ஒரு பிரேக் கிடைக்கும். நீங்க அண்ணா இப்ப உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் இந்த உடலை உறுதி செய்யறது இருக்கு. இப்ப தசை நார்களை மட்டும் உறுதி செஞ்சு நம்ம செய்யறது. ஆனா உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளுக்கான பயிற்சி அதுல கிடைக்குதா? 2 விதமான சொல்லலாம். நம்ம அதுதான் நம்ம வந்து இந்தியால வந்து யோகா நம்ம இப்ப வேர்ல்ட் லெவல்ல வந்து அந்த ஆர்ட்டை வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே யோகா வந்து நம்ம இன்னும் அதை நான் நினைக்கிறாங்க நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் அது பேசிக்கலா வந்து அது வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு கம்பல்சரி பாடமா இருந்தா உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும், நம்மளுக்கு பாடியும் இன்னர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். பல்வேறு ஆசனாஸ் இருக்கு. அது அந்த ஆசனாஸ் பண்ணாங்க. இப்ப கராத்தே வந்து கத்தா மூவ்மெண்ட் சொல்றாங்க. அதுல இந்த மூவ்மெண்ட் அது வந்து அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகா. அது வந்து ஜாப்பனீஸ் வந்து அது கத்தான்ற முறையில மாத்தி அது பிரீத்திங் டெக்னிக்ஸா கொண்டாண்டாங்க. அதே சைனீஸ்ல குங்ஃபுல வந்து அந்த ஆர்ட்டை வந்து இந்த யோகாவை வந்து அவங்க கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்டா மாத்தி பண்றாங்க. அதே தாய்ச்சியும் அதே மாதிரி அவங்க சைனீஸ் ஆர்ட் கொண்டாண்டாங்க. சோ யோகா தான் அது எல்லாத்தோட பேஸ். அது அத வந்து நம்ம வந்து சொல்றாங்க ஸ்லோ மூவ்மெண்டா இருக்குன்னு யங்ஸ்டர் ஃபீல் பண்றாங்க. அதான் இப்ப ஃபாரினர்ஸ் இந்த யூத்துக்கு எல்லாம் வரும்போது பவர் யோகான்னு கொண்டாந்துட்டாங்க. அப்படின்னா இப்ப நம்ம ஸ்லோவா போற மூவ்மெண்ட்டை இது ஃபாஸ்டா போறோம். அது ஜிம்னாஸ்டிக்ஸ் மூவ்மெண்டா வந்துருக்கு. அது வந்து பவர் யோகா ஆயிருக்கு. அதெல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பேஸ் வந்துருது எல்லாமே. சோ அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் அவங்களுக்கு டெய்லி போர் அடிச்சதுன்னா யோகா போறதுக்கு அவங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் போலாம். ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். சோ யூத் வந்து கொஞ்சம் அவங்க என்ன வேலை இருந்தாலும் ஒரு 1/2 hour ஏதோ ஒரு இதுல அவங்களுக்கு பிடிச்சமானது ஒரு யோகாவோ இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்டோ எடுத்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடம்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும், மைண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களுக்கு ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க அண்ணா. தியாகராஜ் அண்ணா சொல்லும் போது சொல்றாங்க எல்லாவற்றுக்குமே ஒரு ஆதாரமா அடிப்படையா நம்மளுடைய யோகா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நமது பாட்டன் பாரதி வந்து உடலினை உறுதி செய், ஏறுபோல் நட, நேர்பட பேசு அப்படிதான் நமக்கு பாடி இருக்கிறார். இப்ப நம்ம மக்கள் அந்த மாதிரி உடலினை உறுதி செய்யறதுல உறுதியா இருக்கிறாங்களா, கவனமா இருக்கிறாங்களா, அவ்வளவு விழிப்புணர்வு இருக்கா? நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுல உலகத்தினுடைய நம்மளுடைய சொத்து வர்மம் யோகா. இந்த யோகாவும் வர்மமும் என்னைக்கு மறைஞ்சிச்சோ அது வந்து ஆங்கிலேயர் படையதுக்கு அப்புறம் அது நம்மளுடைய யோகா மாஸ்டர் வர்மக்கலை ஆசான்கள் கைகளை வெட்டி அவங்க சில சித்து வேலைகளை செய்து வெள்ளக்காரங்களை அங்கங்க நிறுத்திட்டு போயிட்டாங்க. அதோட விரல்கள் வெட்டப்பட்டு வர்மம் என்பது எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு போச்சு.
இப்ப அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சக்கட்ட யோகா எல்லாம் செய்யணும்னா உடம்ப வளைச்சு உழைச்சி நிமித்தி அதெல்லாம் செய்ய முடியாது, யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அது யார் செய்வா? குடும்ப பொறுப்பு ஏத்துக்காம அதுலயே இருக்கிறவங்க அதை செய்யலாம், குடும்பத்துல இருக்கவங்க செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறத சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா பர்மம்னு கொண்டு வந்தாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 72,000 நாடிகளையும் கட்டுப்படுத்துற நாடி எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த நாடிகளுக்கு உச்சக்கட்ட பர்மத்தினுடைய உச்சக்கட்ட முத்திரை. ஏன்னா பர்மம், யோகா, ஆசனா இதெல்லாமே வரிசையா இருக்கு. இந்த வரிசையிலேயே முத்திரைகள் மிகச்சிறந்த முத்திரைகளா இருக்கு. ஏன்னாக்கா முத்திரை என்பது செய்யறதுக்கு ஈஸி, செஞ்சு முடிச்சா உடல் முள்ளாவே எல்லாமே உடம்பு முழுக்க இயல்பாட்டுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி அந்த பர்மத்திலேயே வாசி முத்திரைன்னு ஒரு முத்திரைய நம்ம திருமூலரும் போகரும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த வாசி முத்திரையில கிட்டத்தட்ட ஒரு 40 பர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு காலையில செஞ்சிட்டோம்னா சதை அமைப்பு, எலும்பு அமைப்பு, நரம்பு அமைப்பு, ரத்த ஓட்டம், காத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் மொத்த உறுப்புகளை அணுக்களை கட்டுப்படுத்தி வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி அது அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வாசி முத்திரைய நான் இங்க சொல்லிக் கொடுக்க முடியும். அது 1 நிமிடம் தான் ஆகும் அது செய்யறதுக்கு. அது என்ன செய்யறாங்கன்னா அந்த வாசி முத்திரை செய்யும் போது முதல்ல சதுர முத்திரை இப்படி கைய வைக்கணும். எல்லாரும் பாருங்க தயவு செஞ்சு. இது லட்சக்கணக்கில் கொடுத்தா கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சதுர முத்திரை முடிஞ்ச உடனே உச்சியில துரியம்ன்ற அந்த சக்கரால கை வச்சு இங்க கை வச்சிட்டீங்கன்னா 3 தடவை இந்த கையை எடுத்து இங்க வைக்கணும். வைக்கும் போது உடலினுடைய எல்லா அணுக்களும் கட்டுப்பட்டுரும். இது ஒரு 10 நொடி 20 நொடி வைக்கலாம். வைத்த பிறகு இங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரம்பு, சித்தர்கள் கண்டுபிடிச்ச நரம்பு, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணை எலும்புக்கும் மூக்கு எலும்புக்கும் இடையில இருக்கிறத ஒரு அழுத்து விடணும். அழுத்தி விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்மத்தை கீழே இருக்க உதல்ல தேய்ச்சிங்கன்னா, நீங்களே தேய்ச்சி பாத்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லா மூச்சும் வெளியே வந்துடும். ரெண்டையும் இப்படி தேய்ச்சிட்டு இந்த கையை பஞ்சபூதங்களோட இருப்பு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம், இது பஞ்சபூதத்தினுடைய இருப்பு. இந்த நிலம் நீர் காற்று ஆகாசம் தான் உடல்ல இருக்கு. நிலம் உடம்பா இருக்கு, நீர் ரத்தமா இருக்கு, காற்று போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, உடல் சூடு வெப்பமா இருக்கு, உயிர் உள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த 5 விரல்ல இருக்கு. இதை சித்தர்கள் கண்டுபிடிச்சு பதிவு பண்ணி இந்த கையை இப்படி வச்சு நேரா அப்படி மலைக்கு கொண்டாந்து மூக்குல வச்சீங்கன்னா எந்த பக்கம் நாடி ஓடுதுன்னு காலையில தெரியும். இப்படி வச்சுட்டு நேரா தொப்புளுக்கு இடையில இப்படி இறக்கிட்டு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த நோயுமே வராது, மனம் கட்டுப்படும். ஏன்னா இதயத்தை அறுவை சிகிச்சை பண்றவங்க, ஐயா இதயத்தை அறுவை சிகிச்சை பண்ணோன்னு அவன் என்ன சொல்றாரு மருத்துவர்னா, நீங்க போய் யோகா பண்ணுங்கன்றாரு. யோகா எங்க இருக்கு? எங்க தவம் இருக்கு? எங்கேயுமே தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது என்னமோ சில பேருக்கு சொந்த சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் குடும்பத்தோட செய்ய வேண்டியது இந்த யோகாவும் இந்த வர்மமும். அப்படிதான் குடும்பமா தமிழ் மக்கள் மத்தியில இருந்துச்சு. இதெல்லாம் இயக்கத்துக்கு கொண்டு வர முடியாம சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்புன்னு போட்டாங்க. காப்பு தமிழோட சொத்து. பெண்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை சுத்தி இந்த இடத்துல பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துல இப்படி பண்ணீங்கன்னா மொத்தம் 8 வர்ம தூண்டப்படுகிறது. 8 வர்மம். அப்ப கொண்டை போடுற பழக்கத்தையே தமிழன் தான் கொண்டு வந்தான். இங்க வச்சு பெண்கள் இந்த கொண்டைய போட்டாங்கன்னா இங்க சீரங்கொல்லி இருக்கு, சீரங்கொல்லின்ற இடம் இருக்கு. இந்த இடம் 7 ஆதாரங்களையும் செயலுக்கு கொண்டு வந்துரும். அந்த சீரங்கொல்லிய பெண்கள் தொடமாட்டாங்க, சொல்லி கொடுத்தாலும் கொண்டை போடுற பழக்கத்தை தமிழ் மக்களுக்கு சித்தர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டையை தூக்கி இங்க போட்டாங்கன்னா கொண்டை போடுற பொம்பளைங்களுக்கு 18 புள்ள 10 புள்ள பெற்றிருப்பாங்க, நோயே இல்லாம இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. காப்பு போட்டிருப்பாங்க கால்ல. காப்புனா என்ன? நம்மளை காத்து கொள்ளுதல். அது செம்பாவும் பித்தளையாவும் வெள்ளியாவும் மாறி போச்சு. அந்த காப்புன்றது இங்க இருக்கக்கூடிய குளைச்சல் வர்மத்தை தட்டும். இப்ப யாருக்கு கால் வலியா இருந்தாலும் இங்கே நிறுத்திடுவேன், மருந்தே இல்லாம. அப்ப பெண்களுக்கு அந்த காப்பு கால ஒரு 200 கிராம் காப்பை இங்க போட்டாங்கன்னா, கையில காப்பு போட்டா இங்க இருக்க வர்மம், இங்க இருக்க வர்மம். அதே மாதிரி தாலி போட்டாங்கன்னா இங்க இருக்க முடிச்சு வர்மம், மொத்த வர்மத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அங்க இருந்து அநாகதா சக்கர தாலி ஆடும் போது எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். கோடு போட்டாங்க, மூக்கத்தி போட்டாங்க ஆம்பளைக்கு, எல்லாமே இதய நரம்புகளுடைய தொடர்புடைய இடங்கள். நோயே இல்லாத வாழ்க்கைக்கு சித்தர்கள் எந்த பயிற்சியுமே இல்லாம நம்ம போற அணிகலன்களையும் நம்ம செய்யற வேலைகளையும் நம்ம கட்டுப்படுத்தினாங்க. அதை நம்ம இழந்திருக்கிறோம் சொல்லிதான் நான் இங்க சொல்ல வேண்டிய நிலை இருக்கு.
இன்னும் இதை பற்றி பேசுவோம். அன்பு உறவுகளே, நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். மக்கள் முன்னால்.